வணக்கம். ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டுக்கு அப்புறம், மனுஷங்க திரும்பவும் நட்சத்திரங்கள நோக்கி போக தயாரா இருக்காங்க. ஆமாங்க, நாம திரும்பவும் நிலாவுக்கு போறோம். அந்த மிஷனோட பேர் தான் ஆர்ட்டிமிஸ் 2. இந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த பயணத்தை பத்தி, இதுல இருக்க டெக்னாலஜிய பத்தி, அப்புறம் இதுல போற அந்த ஹீரோஸ பத்தி எல்லாத்தையும் நம்ம விரிவா பார்க்க போறோம். வாங்க, இந்த ஸ்பேஸ் ஜெர்னில நாமளும் ஒன்னா பயணிப்போம். இப்போ நீங்க பாக்குறது ஆர்டமிஸ் செகண்ட் மிஷனோட அஃபிஷியல் பேட்ஜ். பாருங்க, ஒவ்வொரு மிஷனுக்கும் இந்த மாதிரி ஒரு பேட்ஜ் இருக்கும். ஆனா இது ரொம்பவே ஸ்பெஷல். இதுல பாத்தீங்கன்னா பூமி, நிலா, அப்புறம் ஒரு சிவப்பு நிறத்துல ஒரு பாதை தெரியுதா? அதுதான் அவங்களோட பயணம். பூமியிலேருந்து கிளம்பி நிலாவை சுத்திட்டு திரும்பவும் பத்திரமா பூமிக்கு வர்றது. இது மனுஷனோட தைரியத்தையும் கனவையும் காட்டுது. இது வெறும் ஒரு படம் மட்டும் இல்ல, இது விண்வெளி ஆராய்ச்சியில ஒரு புது சாப்டரோட தொடக்கம். இந்த மிஷனோட கமாண்டர் ரீட் வைஸ்மன் சொன்ன வார்த்தைகள் தான் இது. 50 வருஷத்துக்கு மேல ஆச்சு, நாம திரும்பவும் நிலாவுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு வரிக்குள்ள எவ்வளவு பெரிய கனவு, எவ்வளவு வருஷத்தோட எதிர்பார்ப்பு அடங்கியிருக்கு. சரி, அப்போ இந்த சரித்திர பயணத்தை செய்ய போற அந்த 4 பேர் யாரு? வாங்க, இந்த ஜேர்னில போற அந்த முன்னோடிகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல கமாண்டர் ரீட் வைஸ்மன். இவர் ஒரு முன்னாள் நேவி டெஸ்ட் பைலட். அதாவது எந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையோ சமாளிக்கிற திறமசாலி. அது மட்டுமில்லாம நாசாவோட ஆஸ்ட்ரோநாட் ஆஃபீஸ்க்கு இவர்தான் தலைவரா இருந்திருக்காரு. சோ இவ்ளோ பெரிய ஒரு மிஷனை வழிநடத்தி செல்ல இவரை விட சரியானால் இருக்க முடியாது. அடுத்து பைலட் விக்டர் க்ளோவர். யோசிச்சு பாருங்க, 40க்கும் மேற்பட்ட விதவிதமான ஏர்கிராஃப்ட ஓட்டுன அனுபவம் இவருக்கு இருக்கு. இந்த ஹைடெக் ஓரியன் ஸ்பேஸ் கிராஃப்ட ஓட்டுறதுக்கு தேவையான அந்த நிதானமும் துல்லியமும் இவர்கிட்ட இருக்கு. மொத்த கண்ட்ரோலும் இவர் கையில தான். அடுத்து மிஷன் ஸ்பெஷலிஸ்ட் கிறிஸ்டீனா கோச். இவங்க ஒரு என்ஜினியர், அது மட்டும் இல்லாம ஒரு சாதனையாளர். ஏன்னா விண்வெளியில தொடர்ந்து 328 நாட்கள், ஆமா 328 நாட்கள் தங்கியிருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இதனால ஒரு லாங் ஸ்பேஸ் ஜேர்னில மனரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி என்னென்ன சவால்கள் வரும்னு இவங்கள விட யாருக்கும் நல்லா தெரியாது. நிலாவை தாண்டி போற இந்த பயணத்துக்கு இவங்களோட அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியா கனேடியன் ஸ்பேஸ் ஏஜென்சியை சேர்ந்த ஜெர்மி ஹான்சன். இவரோட பங்கு ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா லோ எர்த் ஆர்பிட்டை தாண்டி, அதாவது பூமிக்கு மிக அருகில் உள்ள சுற்றுப்பாதையை தாண்டி விண்வெளிக்கு போற முதல் அமெரிக்கர் அல்லாத நபர் இவர்தான். இது என்ன சொல்லுதுன்னா, விண்வெளி ஆராய்ச்சிங்கிறது வெறும் ஒரு நாட்டோட முயற்சி இல்ல, இது ஒட்டுமொத்த மனித இனத்தோட கூட்டு முயற்சிங்கிறது காட்டுது. ஓகே, இந்த 4 பேரோட தைரியம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்கள பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வரதுக்கு ஒரு அதிநவீன டெக்னாலஜி தேவை இல்லையா? அதுக்கு தான் இருக்கு ஓரியன் ஸ்பேஸ் கிராஃப்ட். வாங்க அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஓரியன் ஸ்பேஸ் கிராஃப்டோட பவர் ஹவுஸ்னே சொல்லலாம். இதுக்கு பேரு யூரோப்பியன் சர்வீஸ் மாட்யூல், சுருக்கமா ESM. சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் அந்த விண்கலத்தோட இன்ஜின். அதே நேரத்துல இது ஒரு லைஃப் சப்போர்ட் சிஸ்டமும் கூட. ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கு தேவையான கரண்ட், தண்ணி, சுவாசிக்க காத்து எல்லாத்தையும் கொடுக்கறது இதுதான். இந்த ESMக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8600 கிலோ எரிபொருள், அப்புறம் 240 கிலோ குடி தண்ணீர், 90 கிலோ ஆக்சிஜன், அப்புறம் கொஞ்சம் நைட்ரோஜன். இந்த மொத்த 10 நாள் பயணத்துக்கும் தேவையான எல்லா அத்தியாவசிய பொருட்களும் இதுக்குள்ளதான் இருக்கு. இது இல்லாம இந்த மிஷன் ஒரு அடி கூட முன்னாடி போகாது. சரி, இப்ப இந்த 10 நாள் ஜேர்னி எப்படி இருக்கும்னு பாப்போமா? அதாவது ஃப்ளாரிடாலேருந்து லான்ச் ஆகி நிலாவோட அந்த பக்கம் வரைக்கும் அவங்க எப்படி போக போறாங்கன்னு வாங்க அவங்க ரூட்டை ஃபாலோ பண்ணுவோம். நீங்க பாக்குற இந்த பாதை நேரா போய் வர மாதிரி ஒரு சிம்பிள் ரூட் கிடையாது. இது ஒரு ஃபிகர் 8, அதாவது 8 வடிவ பாதை. பூமி மற்றும் நிலாவோட ஈர்ப்பு விசைய ரொம்ப சாமர்த்தியமா பயன்படுத்தி இந்த வழியை டிசைன் பண்ணிருக்காங்க. ரொம்ப துல்லியமா கணக்கு போட்டு அமைச்ச ஒரு பாதை இது. ஒரு பயணத்துல கஷ்டமான முதல் ஸ்டெப் எதுனா பூமியோட ஈர்ப்பு விசையிலிருந்து தப்பிக்கிறது தான். அதுக்கு பயங்கரமான பவர் வேணும். அதுக்காக தான் மனுஷன் செஞ்சதுலேயே பவர்ஃபுல்லான ராக்கெட்டான ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம், அதாவது SLS பயன்படுத்துறாங்க. வெறும் 8 நிமிஷம் தான், அதுக்குள்ள இந்த ராக்கெட் ஓரியன் விண்கலத்தை விண்வழிக்கு தூக்கிட்டு போயிடும். இந்த மொத்த மிஷனையும் ஒரு 4 முக்கியமான கட்டமா பிரிக்கலாம். 1, லான்ச் ஆகி பூமியோட சுற்றுப்பாதைக்கு போறது. 2, டிரான்ஸ்லியூனார் இன்ஜெக்ஷன், அதாவது நிலாவை நோக்கிய பயணத்தை ஸ்டார்ட் பண்றது. 3, நிலாவை போய் சுத்தி வர்றது. கடைசியா 4வது கட்டம், பத்திரமா பூமிக்கு திரும்பி வர்றது. விண்வெளி பயணம்னா எல்லாமே ஹைடெக்கா பர்ஃபெக்டா இருக்கும்னு நாம நினைக்கலாம். ஆனா அங்கேயும் சில யதார்த்தமான பிரச்சனைகள் வரும். உதாரணத்துக்கு ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் படி இந்த மிஷனோட 4வது நாள்ல வேஸ்ட் வாட்டர் சிஸ்டம்ல ஒரு பிரச்சனை வந்திருக்கு. டாய்லெட்லேருந்து ஒரு மாதிரி எரியற வாசனையும் வந்ததா சொல்லியிருக்காங்க.
பாருங்க, இந்த மாதிரியே சின்ன சின்ன ஆனா முக்கியமான பிரச்சனைகள தனியா சமாளிக்கிறதும் அவங்க வேலையோட ஒரு பகுதிதான். திரும்பி வர்றதுக்கு விண்கலம் அதிகமா எரிபொருளை செலவு பண்ண தேவையில்ல. அதுக்கு ஒரு சூப்பர் டெக்னிக் இருக்கு. அதுக்கு பேரு ஃப்ரீ ரிட்டர்ன் ட்ரெஜெக்டரி. அதாவது நிலாவோட ஈர்ப்பு விசைய ஒரு பெரிய கவன் மாதிரி யூஸ் பண்ணி விண்கலத்தை பூமி பக்கம் திருப்பி விட்டுடும். இது ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு வழி. நிறைய எரிபொருளும் மிச்சமாகும், பாதுகாப்பும் அதிகம். 4600 மைல்கள். ஆமாங்க, நிலாவோட மறுபக்கத்தையும் தாண்டி இவ்ளோ தூரம் போக போறாங்க நம்ம குழுவினர். அப்பல்லோ காலத்துக்கு அப்புறம் எந்த மனுஷனும் பூமியிலிருந்து இவ்ளோ தூரம் போனதில்ல. அதனால இந்த மிஷன் ஒரு புது சாதனைய படைக்க போகுது. அப்போலோ 13 குழுவினர் பூமியிலிருந்து போன தூரம்தான் இதுவரைக்கும் ரெக்கார்டா இருந்துச்சு. இப்போ ஆர்டெமிஸ் 2 குழு அதை முறியடிக்க போறாங்க. மனுஷங்களால எவ்ளோ தூரம் போக முடியுங்கிற எல்லைய இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்க போறாங்க. சரி, பயணத்தோட கடைசி கட்டம் ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு பகுதி. விண்கலம் திரும்பவும் பூமிக்குள்ள நுழையிறது. அப்புறம் இந்த மிஷனுக்கு அப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுது வாங்க பார்க்கலாம். பூமியோட வளிமண்டலத்துக்குள்ள திரும்ப வர்றது சாதாரண விஷயம் இல்ல. அது ஒரு நெருப்பு பந்துக்குள்ள போற மாதிரி. அந்த சமயத்துல விண்கலத்தோட ஹீட் ஷீல்டு, அதாவது வெப்ப கவசம், கிட்டத்தட்ட 3000 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தை தாங்கணும். நினைச்சு பாருங்க, சூரியனோட மேற்பரப்பு வெப்பத்துல இது பாதி. அந்த கவசம்தான் உள்ள இருக்கிற 4 பேரையும் காப்பாத்துற ஒரே ஒரு பாதுகாப்பு. அந்த நெருப்பை தாண்டி வந்ததும் அடுத்த சவால் வேகம். மணிக்கு 300 மைல் வேகத்துல வர்ற கேப்சூல எப்படி நிறுத்துறது? அதுக்குதான் மொத்தம் 11 பாராஷூட்கள் ஒன்னு பின்னால ஒன்னா திறக்கும். படிப்படியா வேகத்தை குறைச்சு கடைசில ஒரு பூ மாதிரி பசிபிக் கடல்ல மெதுவா இறங்க வைக்கும். இது ஒரு பக்காவா பிளான் பண்ணப்பட்ட இன்ஜினியரிங் மார்வல். அப்போ இந்த ஆர்டெமிஸ் 2 மிஷன் ஒரு ஃபைனல் ட்ரெஸ் ரிஹர்சல் மாதிரி தான். எதுக்குன்னா, அடுத்த மிஷனான ஆர்டெமிஸ் 3ல நாம நேரடியா நிலாவுல இறங்க போறோம். அதுக்கான கடைசி டெஸ்ட் டிரைவ் தான் இது. இந்த மிஷன் வெற்றிகரமா முடிஞ்சா அடுத்த ஸ்டெப் நிலாவுல மனுஷனோட காலடி. அப்போ நாம என்னெல்லாம் புதுசா கண்டுபிடிக்க போறோம் யோசிச்சு பாருங்க.